நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பொங்கல் பரிசு ரூபாய் 1000 குறித்து ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரமே டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் தேர்தல் விதிகள் அமலுக்கு வரும். இதனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக பொங்கல் டோக்கன் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறதாம். ஈரோடு கிழக்கில் மீண்டும் சட்டசபை இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் இங்கே மீண்டும் இடைத்தேர்தல் நடப்பதற்கான அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும். அங்கே எம்எல்ஏவாக இருந்த ரவி KS இளங்கோவன் நேற்று காலை காலமானார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உடல்நலை உபாதைகள் வயோதிகம் காரணமாக கடந்த சில வாரங்களாக அவர் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த சில நாட்களாக அவரின் உடல்நிலை மிக மோசமானது. அவரின் உடல்நிலை கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமாக மோசமடைய அவர் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி அவர் மரணம் அடைந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டோக்கன் வழங்க ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் தேர்தல் விதிகள் அமலுக்கு வரும். இதனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக பொங்கல் டோக்கன் வழங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வருகிறதாம். அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் 20ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமிக ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி அதாவது உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. போன முறை வெல்லம் வழங்கப்படவில்லை. அதேபோல் இந்த முறையும் வழங்கப்படாது. அதற்கு பதிலாக ரூபாய் 1000 பணம் வழங்கப்படும். பொங்கல் பரிசு மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்பங்கள் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.